குட் ஈவினிங். பிராமின் கம்யூனிட்டி பற்றி ரீசெண்டாக திராவிட கழகம் ரொம்ப வல்கராக பேசியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? ஆமாம், நானும் பார்த்தேன். நேற்று 2 நாளைக்கு முன்னே தஞ்சாவூரில் திராவிட கழகம் போராட்டம் நடத்துகிறாங்க. அதில் ஒரு பிராமின் பெண் வந்து, ஒரு அம்மையார் வந்து, எதுக்கு நீங்கள் ஜாதியை பற்றி இப்படி தரக்குறைவாக பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு கூட ஒரு 10 பேர் தான் இருக்கும். அதுக்கு கொடியை பிடிச்சிக்கிட்டு அவங்க பேசுகிற பேச்சு, இது பெரியார் மண்ணு, இது பெரியார் நாடு, பெரியார் தேசம், நாங்கள் அப்படி தான் பேசுவோம்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க. என்ன பெரியார் தேசம்னா பெரியாருக்கு என்ன இந்தியாவை தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துருக்கு, கிரைம் பண்ணி கொடுத்துருக்கா, பத்திரம் பண்ணி கொடுத்துருக்கா இப்போ பெரியாருக்கு? இதான் நான் கேட்குறேன் அவங்களுக்கெல்லாம். அதெல்லாம் அதாவது பெரியார் இயக்கம் மட்டுமில்லை, சில ஆன்டி நேஷனல்ஸு, ஆன்டி இண்டியன்ஸு, அப்புறம் பகுத்தறிவுவாதிகள்னு சொல்லிக்கூடிய பல பல முட்டாள்கள் இதே காரியத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பெரியார் 1905 2 காசிக்கு போயிருக்கிற போது அங்கே ஏதோ ஒரு திருவிழா டைமில் அவருக்கு பிராமணர்களை தவிர மற்ற யாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதில்ல அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருந்ததாகவும், 3-4 நாள் சாப்பாடு இல்லாமல் அவர் அலைஞ்சி நடந்தே வந்து எங்கேயோ வந்து சாப்பிட்டதாகவும் அவரே ஏதோ ஒரு வரலாற்றை அவர் எழுதியிருக்காரு, நான் படிச்சிருக்கேன். அவர் அந்த மாதிரி ஒரு பாதிப்பில் இருந்து அன்னையிலேருந்து அவருடைய கதர் சட்டையும் அதையும் கலத்தி போட்டு காங்கிரஸில் ஏற்கனவே உழைச்சிக்கிட்டு இருந்தவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக தன்னை அடையாளப்படுத்தி எக்ஸ்ட்ரீமாக போய் ஒரு சமூகம் பல ஆயிரம் வருஷமாக இயங்கிக்கிட்டு இருந்த சமூகம் அதனுடைய ரூட்டை மாத்திர, அது தமிழ்நாட்டில் தான், மற்ற மாநிலத்தில் பெரியாரிசெல்லாம் ஒன்றும் எடுபடலை. தமிழ்நாட்டில் கேரளாவில் ஒரு பகுதி இந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவர் கையில் எடுத்துக்கிட்டு அது ஒரு பெரிய விஷ விதையை விதைச்சிட்டு போயிட்டார். அவர் போய் இன்றைக்கி கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அவர் ஆரம்பித்த அந்த இடத்துல இன்றைக்கி வீரமணியை போன்றவர்கள் இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு கும்பலை சேர்த்துக்கிட்டு அன்றைக்கி ஐயநாதனில் அறிவுக்கரசுன்னு ஒருத்தரை பேசுனதை நான் கேட்டேன். காண்டாமிருகத்துக்கு பிறந்தவன் பிராமணரை பற்றி அப்படி பேசுகிறார், பிராமணர்களை பற்றி அவ்வளோ அவதூறாக பேசுகிறான். அந்த ஆளுக்கு வயசு 70 இருக்கும், அவனுக்கு பேரம்பேத்திலாம் இருக்கும். அவன் மனுஷனா மிருகமானு எனக்கு அந்த கருப்பு சட்டை போட்டுட்டு பார்க்கும்போது எனக்கு அசல் காண்டாமிருகமாகவே தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி ஒருத்தன் பேசுகிறான். இவன் பேசுகிறவன மனுஷன் இந்த சமூகம் மதிக்குது. இதுதான் எனக்கு வேடிக்கை. ஒரு மனுஷனை மதிக்கணும்னா மனுஷனை போல் நடக்கணும். மனிதனும் தெய்வமாகலாம்னு சொல்கிறது இந்து மதம். ஆன்மீக அறிவு அவங்களுக்கு இருந்தால் இதெல்லாம் பேச மாட்டான். ஒவ்வொரு நாத்திகனும் தலைவனாக இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் 4 பொண்டாட்டி 40 வைப்பாட்டி. என்கிட்ட எவ்வளோ சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க, நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான், அஃபீஷியலாக வச்சுக்கிறான். ஒரு பொண்டாட்டி இறந்து இன்னொரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணால் பரவாயில்ல. 2 பொண்டாட்டி இருக்கும்போதே 3ஆவது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுலேயும் பெரிய மனுஷன் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு அவனுக்கும் கோஷம் போடுறதுக்கும், அவனுக்கும் பை தூக்கி ஜாலரா போடுறதுக்கும், அவனையும் பெரிய தலைவர், இவர் தான் உலகத்திலே சிறந்தவர்னு பேசுகிறதுக்கும் இங்கே ஒரு கும்பல் இருக்குது. ஆக இந்த கலாச்சாரமும் சினிமா கலாச்சாரமும் சேர்ந்து இன்றைக்கி நாட்டை நாசப்படுத்தியிருக்கு. அவங்க கையில் தான் நாடு போயிருந்தது. இன்றைக்கி பாருங்கள், சினிமாவில் இன்றைக்கி என்ன இருக்குது, 28% வரைக்கும் போராட்டம் நடத்துகிறாங்க. ஒரு தேட்டரில் போய் ஃபோரம் மாலில் போய் சினிமா பார்த்தா 110 ரூபாய் 120 ரூபாய் கொடுத்துட்டு பாப்கார்ன், அது 10 ரூபா கூட ஆகாது. அந்த இடத்துல 120 ரூபா. அந்த இடத்துல போய் 120 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றல. டிக்கெட்டை கூட 40 ரூபா 50 ரூபா கூட நாட்டுக்கு இப்போ போயிட்டு வாங்க. போகிறவங்களாம் சாதாரண நாளாக போகிறான், கோடீஸ்வரன் தானே போகிறான், கொடுத்துட்டு போட்டு சினிமாக்காரங்க கொஞ்சம் வாங்குற சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஏன்னா இதோட இன்னும் எத்தனை விஷயம், ஜிஎஸ்டியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அது வேறு விஷயம். எதுக்கு குறைக்கணுங்கிறதுலாம் இருக்குது. அதில் கை வச்சுட்டு தான் இதில் வர்ற மாதிரி இதெல்லாம் கேளிக்கையெல்லாம். கலைஞர் வந்து இப்போ முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் சினிமாக்காரராக இருக்கிறதுனால, அண்ணா காலத்துலேருந்து சினிமா துறையில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்ததுனால வரிசையாக அந்த கேளிக்கை வரியை 60% 50 ஆக்கி 40 ஆக்கி 30 ஆக்கி அப்படியே ஆக்கி கொண்டு வந்தார். ஆனால் நான் என்ன கேட்டால், சிகரெட்டுக்கும் மற்ற ஆடம்பர பொருட்களுக்கும் என்ன வரி போடுறியோ அது சினிமாவுக்கு போடலாம். சினிமா ஆனால் ஒரு கண்டிஷன், என்னுடைய நிபந்தனை என்னென்னா, சமூக கருத்துக்கள், சமூகத்தை மாற்ற கருத்துக்கள், சமூகத்தை முன்னேற்ற கருத்துக்களை கொண்ட ஒரு படத்தை ஒரு இயக்குனர் ஒழுங்காக நினச்சி நாட்டுக்காக ஒரு படத்தை எடுத்தாங்கன்னா அவருக்கு ஃபுல்லாக வரிவிலக்கு கொடுங்க. இந்த மாதிரி படங்களுக்கு, இந்த கமர்ஷியல் படம் சம்பாதிக்க ஒவ்வொரு படம் 1200 கோடி, இப்போ பாகுபலியெல்லாம் 1500 கோடி 2000 கோடிக்கு ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி படத்தில் அவங்களுக்குலாம் அதை பற்றி என்ன, அவங்களுக்கு அதில் ஒரு பகுதி கவர்மெண்ட்டுக்கு போட்டோம், அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது.
ஆனால் கமர்ஷியலாக முழுக்க கமர்ஷியல் சமூகத்தை கெடுக்கிற சினிமா, இது ஒரு கலைன்னு சொல்லிட்டு சமூகத்தை கெடுக்கிற சினிமாக்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சினிமாக்கள் எல்லாம் இன்னும் ஜாஸ்தி வரி போட்டால் கூட நான் அதை அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டேன். எனக்கு என்னன்னா சமூக கருத்துக்கள் அந்த காலத்தில் எடுத்த இயக்குநர்களை போல சில இயக்குநர்கள் முன் வந்து சமூகத்தை சீர்திருத்த மாதிரி, சமூகத்தில் இருக்கிற குறைகளை களையிற மாதிரி சினிமாக்கள் எடுத்தாங்கன்னா, முற்போக்கு சிந்தனையோடு சினிமாக்கள் எடுத்தாங்கன்னா அந்த படத்துக்கு முழுக்க வரி விலக்கு கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். மற்றபடி நான் இப்போ ஒரு கவர்மெண்ட் இன்னைக்கு இந்த பந்துக்கு எதிராக ஒரு குழு அமைச்சிருக்கிறதாக இன்னைக்கு செய்தி வந்தது. அந்த செய்தியில் கூட அவங்கெல்லாம் இதை கவனத்தில் எடுத்துக்கணும். நல்ல சமூக ஆர்வம் உள்ள சமூக சிந்தனையான சமூகத்துக்கு ஒரு யோசனை சொல்லக்கூடிய, சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு தியாக மனப்பான்மையோடு எடுக்கிற படமாக இருந்தால் அதுக்கு முழுக்க வரி விலக்கு கொடுக்கட்டும் கவர்மெண்ட். அதுக்கு மக்களும் அதை ஆதரிப்பாங்க. ஆனால் கமர்ஷியலாக எடுக்கிற படத்துக்கு இந்த வரி கொடுக்கலாம். பழைய காங்கிரஸ்கார கவர்மெண்ட் இருக்கும்போது என்ன வரி இருந்தால் அந்த வரியை போட்டால் கூட தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆகையினால இந்த சினிமாவும் இந்த நாத்திக கோஷ்டிகளும் சேர்ந்து சமூகம் ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கிற சமூகத்தை கெடுக்கிறதுக்கு இன்னைக்கு முயற்சி பண்ணுறாங்க. இன்னைக்கு எதுலேயுமே குவாலிட்டி இல்லை. இன்னைக்கு என்ன பார்ப்பனர்களை பற்றி இப்போ திட்டுறாங்கன்னா, பார்ப்பனர்கள் ஒரு கோயிலில் பூஜாரி வேலை பண்ணுற குழந்தை கூட 98 மார்க் எடுத்துடுறது. ஆனால் இங்கே 100 கோடி 200 கோடி சொத்து வச்சுருக்கிறவன் நான் பிராமின்ஸ் எடுத்து போய் படிக்கானா 40 மார்க் 35 மார்க் எடுத்துகிட்டு இருக்கான். 50 லட்சம் ஒரு கோடி கொடுத்துட்டு எந்த சீட்டையும் வாங்கிடலாம்னு நினச்சிட்டு இருக்கான், வாங்கிடுறான். ஆக அப்போ ஒரு பக்கத்தில் அவங்க தாழ்த்தப்பட்டவங்கள், நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், அவங்க உயர்ந்தவர்கள், மேல் ஜாதியினர் அப்படின்னு இப்போ புலம்பி ரிசர்வேஷன்லாம் வாங்கிட்டு இருக்க. வாங்கி கொண்டு எதையாவது ஒரு ஸ்டாண்டில் இரு. அவங்க புத்திசாலின்னு சொன்னால் அவன் சொல்கிறத கேளு. இல்லை அவன் என்னை விட மோசம்னா நீ அவன் கூட நீ சண்டைக்கு போகிற. உனக்கு என்ன இது, அவன் ஒன்று என்ன பண்ணிட்டேன், உனக்கு என்ன கெடுதல் பண்ணான்? சாமி இல்லைங்கிறது கருங்காலித்தனமாக வாழணுங்கிறது உன்னுடைய விருப்பமாக தான் நீ வச்சுக்கோ. அவன் தனக்கும் நமக்கு அட்வைஸ் பண்ணுறது போல அவனும் அப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கான். அவனும் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிச்சு ஒரு கடவுள்னா ஒரு கான்செப்டை ஃப்ரேம் பண்ணி அந்த கான்செப்டுக்கெல்லாம் எப்படி மனுஷன் வாழணும், மனுஷன் என்னென்ன செய்யணும், மிருகத்தை விட நாம் எந்த அளவுலலாம் மாறுபட்டுருக்கோம் அப்படின்னு அவன் காமிக்கணும்னு ஆசைப்படுறான். நீ மிருகம் போலே வாழணும்னு நினைக்கிற. இப்போ வெள்ளைக்காரன் என்னத்துக்கு பார்பரேரியன் பேர் வச்சாங்க? வெள்ளைக்காரனுக்கு பார்பரேரியன் ஒரு பேர் இருக்குது. பார்பரேரியன் என்ன? காட்டுமிராண்டின்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் தெரியும். காட்டுமிராண்டி, வெள்ளைக்காரனை காட்டுமிராண்டி உலகம் பூரா சொல்லுவாங்க, பார்பரேரியன் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியுமா? இந்த முழுக்க அவன் கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் அவனுக்கு அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக இருக்க மாட்டான். இருக்கவன் கூட சயின்ஸுன்னு சொல்லிட்டு முக்கியமாக அதையே போய் அவனுக்கு எந்த எண்டும் தெரியாது. கடைசியில் ஏறின இடத்துக்கே வந்து நிற்பான். ஆகையினால அவனுக்கு ஒரு எண்டே இருக்காது. அதாவது சைக்கிளிங் மாதிரி அவனுக்கு ஒரு வாழ்க்கை, மனித வாழ்க்கை, நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த கோட்பாடுகளும் எந்த ஆன்மீக சிந்தனையும் அவனுக்கு இருக்காது. நம்மகிட்ட இருக்கிற முறைகள்லாம் அவனுக்கு தெரியாது. நம்ம ஊரில் 40 வருஷம் ஒரு தம்பதியோட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்ந்தா அந்த வெள்ளைக்காரன் ஒருத்தன் பார்த்தான்னாக்கா அதை தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் காலில் விழுந்து கடவுள்னு அவன் கும்பிட்றான். 40 இயர்ஸாக இந்த கப்புள்ஸ் ஒன்றா வாழ்ந்துருக்காங்களேன்னு அவன் பெருமைப்படுறான். அது இந்தியாவில் தான் பார்க்க முடியும் உலகத்திலே. அந்த மாதிரி ஒரு சமூகம் இயங்குறதுக்கு இன்றைக்கி இந்த பிராமணர்கள் தான் காரணம். அவங்க வகுத்த கொள்கைகள், அவங்க வகுத்த ஆரம்ப காலத்தில் நிறைய மாற்றணும், நிறைய திருத்தணும், அதெல்லாம் வேறு விஷயம். அதெல்லாம் நம்ம சொல்லி மாற்றிக்கலாம், நம்மளே மாறிக்க வேண்டியதானே. படிப்பு கல்வி வந்துட்டு இல்லை. கல்வியில் இன்றைக்கி எந்த விதமான வரையறை இருக்கா? படிச்சுட்டு நீ 95 மார்க் எடுத்தானா அவனும் 95 மார்க் 98 மார்க் எடுத்து 95 எடுத்தானா 100 மார்க் எட படிப்பெல்லாம் நீ போட்டி போட அவங்ககிட்ட. அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் நீ சண்டை போட்டுக்கிட்டு அவங்ககிட்ட போய் அவனால் அவங்க கூட போக முடியலங்கிறதுக்காக நீ எல்லா குழப்பத்தையும் கொண்டு பண்ணி நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு. சினிமாவில் ஒரு கேங் இருக்குது. இப்போ நீங்கள் சினிமாவில் அந்த உள்ள ஒருத்தன் கிடக்கான திருமுருகன், இவன் சினிமா, இவனை போல நிறைய பேர் ஒரு கேங் இருக்குது. ஒரு ஆன்டி நேஷனல் கேங். அந்த கேங் என்ன பண்ணுறதுன்னா அது திட்டமிட்டு இந்த சமூகத்தை சீர்குலைக்கணும், தன்னை போல எல்லா சமூகத்தில் உள்ள எல்லாரும் இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். இதுதான் அது இருக்கிற கரு. ஆனால் ஒன்று இந்த அரசாங்கத்துக்கு நான் விடுற ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த கவர்மெண்ட் ஒரு திறமான கவர்மெண்ட்டு, இந்த முதலமைச்சர் ஒரு நல்ல எதையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவருங்கிற பேர் வரணும்னா இந்த திராவிடர் இயக்கத்தை, இந்த பிராமணர்களை ஜாதி பேரை சொல்லி திட்டுற அமைப்புகளை உடனடியாக தடை பண்ணணும், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படி அவங்க செய்யலைன்னா மத்திய அரசுக்கு அல்லது கேஸ் போட கூட நான் தயாராக இருக்கேன். நான் உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் அதுக்காக வழக்கு தொடுத்து இதுக்கு இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக எனக்கு அவ்வளோ ஒரு வேகமும் எனக்கு அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி.
இவங்களெல்லாம் அடக்கி வைக்கலனாக்கா ஒரு ஹரிஜனை பற்றி ஒரு சாதி பேரத்தில் திட்டினா உடனே எத்தனையோ செக்ஷனில் வழக்கு போட்டு அவனை உள்ள தள்ளுறாங்களா? ஏன் பிராமண பேரத்தில் ஓப்பனாக மீடியாவில் திட்டிகிட்டு இருக்கானே ஏன் போய் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க? இதெல்லாம் ரொம்ப அட்டுழியம் அக்கறமும். சமூகத்தை வந்து இப்போ அவன் யாரை பிள்ளைங்கள அவன் சொல்கிறத கேட்டால் நம்ம யாரை பிள்ளைங்கள போகலாம். நீ சொல்கிறத கேட்டால் மாட்டு வண்டியில் அல்லது சாணி தான் இடணும், கக்கு சொல்லது தான் போகணும். ஓம் பேச்சை கேட்டேன். நான் ஒரு நான் பிராமினாக தான் நான் சொல்கிறேன். அதை நான் எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் மனசாட்சி உள்ளவன். நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். நல்ல விஷயத்தில் நமக்கு உடம்பாடெல்லாம் விட்டுறணும். உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா உன்னோட வச்சுக்கோ. அடுத்தவன் நம்பிக்கையில் நீ தலையிட்டு உனக்கு எங்கடா உரிமை இருக்குது? அவன் பெரியாராக இருந்தாலும் சரி, வீரமணியாக இருந்தாலும் சரி, எந்த மணியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கருங்காலி பசங்க இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டான். 50 வருஷம் அந்த நாடு இன்னும் முன்னுக்கு வரணும். இன்னையிலேருந்து மாறினா கூட இன்னும் 50 வருஷம் ஆகும். ஒருவேளை பிஜேபி கவர்மெண்ட் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ரூல் பண்ணி ஏதாவது கடுமையான மாற்றங்களை கொண்டு வந்தால் ஒழிய இந்த நாட்டுக்கு வேற விமோசனம் கிடையாது. இந்த கருங்காலிகளை கடுமையாக அடக்குமுறையை பயன்படுத்தணும், சட்டத்தை பயன்படுத்தி இவங்களை அடக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள்.